அவர் தான் அந்த தெலுங்கர் தானே தம்பி. போஸ் வெங்கட் தெலுங்க. இந்த மண்ணில் எவன் தூய தமிழ் பேசுகிறானோ, எவன் இந்த மண்ணுக்காக பேசுகிறானோ, மக்களுடைய விடுதலை பேசுகிறானோ, நல்ல ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீமானை எவனெல்லாம் எதிர்க்கிறானோ அவரெல்லாம் திராவிட போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கிற திராவிட தத்துவத்தை தாங்கி நிற்கிற தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். புரிஞ்சுங்களா? இதற்கு முன்பாக இந்த மண்ணில் உனக்கு அந்த கோபம் வருதுல, போஸ் வெங்கட் உனக்கு கோபம் வருதுல, நாம் தமிழர் கட்சி அழிக்கணும், நாம் தமிழர் கட்சி டெபாசிட்லாம் போயிரும்னு. அப்போ இந்த மண்ணில் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் 12 காலமாக 800 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணை இழந்து நிற்கிற தமிழ் தேசியவாதிகள் எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்டா. உனக்கு திமிரு இந்த இடத்துல. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இதே மாதிரி நீ நாங்கள் ஒரு தெலுங்கு தேசத்தில் போய் தெலுங்கு தேசம் டெபாசிட் போயிடும் நான் சொல்ல முடியுமா? மலையாள தேசத்தில் ஒரு மலையாளி நீ டெபாசிட் போயிரும்டா, நாங்கள் தானே அந்த மண்ணை ஆளுவோம் நம்ம சொல்ல முடியுமா? கன்னட தேசத்தில் ஒரு கன்னடன் நீ இழந்துருவடா. இந்த இடத்துல நாங்கள் தானே நான் தமிழ் என்கிற பேரில் இன்னொரு பேரில் நாங்கள் அதிகாரத்தில் அங்கே நிலைநிறுத்த முடியுமா? இல்லை நம்ம தான் கோலைச்ச முடியுமா? இது ஒருபோது நடக்காத சகோதரா. புரிஞ்சுங்களா? நாம் தமிழர் கட்சி வெல்லும். போஸ் வெங்கட்டோட கனவு ஒருபோது நிறைவேறாது. இங்கே பிள்ளைகள் 2009க்கு முன்பாக இருந்த அரசியல் என்பது வேறு, 2009க்கு பிறகு வந்த திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். கண்டிப்பாக வெல்லுவோம். திராவிடத்தை வீழ்த்துவோம், பெரியாரை புலப்போம், தமிழ் தேசியம் வெல்லும், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கம் வரும்.